உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. மிகப்பெரிய அறிவிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எது மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்தார்களோ அது நடந்து விட்டது. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கச்சா எண்ணெய்களை பல பீப்பாக்களில் ஏற்றிக்கொண்டு அங்கே கப்பல்கள் தேங்கி நிற்கின்றன. ஒரு 60 நாள் அமைதி ஒப்பந்தம் காரணமாக எல்லா கப்பலும் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாமளும் எதிர்பார்த்தோம், இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா பெட்ரோல், டீசல், எல்பிஜி தட்டுப்பாடு இருக்காது, விலையேற்றமும் கொஞ்சம் தணிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை காரணம் காட்டி ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைப்பார்கள், ஹார்முஸ் ஜலசந்தி, அதை மீண்டும் மூடப்போவதாக ஈரானின் கூட்டு இராணுவ கட்டளை அமைப்பு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. உலகளாவிய கருதப்பட்ட இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து மிக முக்கிய பாதையான இந்த ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேலின் தொடர் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திடீர் அறிவிப்பால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் மேலும் தீவிரம் அடைஞ்சிருப்பதைத்தான் இந்த நடவடிக்கை காட்டுகிறது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.